எம்ப்ளாயீஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க சார் உங்கள் கம்பெனியில்? இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ் நான் சொன்னால எஜுகேஷன் இண்டஸ்ட்ரீஸ் எம்ப்ளாயீஸ் இஸ் ஆல்வேஸ் அ பிக் சேலஞ்ச் ஃபார் நவ். ஸோ நாங்கள் எப்படி அவங்கள பார்க்குறோன்னா தே ஆர் ஆல்சோ ரிசோர்ஸ் ஃபார் அஸ். எம்ப்ளாயியை ஒன்லி ஒரு மெஷினாவோ அவங்க வந்து அதை எடுத்து வைக்கிறதோ செய்கிற வேலையோ நான் பார்க்காம அவங்க தே ஆர் ஆல் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். நாங்கள் நிறைய எம்ப்ளாயீஸை வந்து படிக்க வைக்கிறோம். சிப்பட்னு சொல்லி நான் படித்த காலேஜில் அது வந்து சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் டெக்னாலஜி, அந்த ஒரு இன்ஸ்டியூஷனில் வந்து சில பேரை வந்து நாங்களே வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி படிக்க வைக்கிறோம். படிக்க வச்சு அவங்கள வந்து ஒரு தகுதியான இன்ஜினியராக உருவாக்கி நாங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு டூல் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ப்ராசஸ் எப்படி டிசைன் பண்ணணும், ஒரு ப்ரிசிஷனான குவாலிட்டி ப்ராடக்ட் எப்படி பண்ணணுன்றதெல்லாம் வந்து ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இங்கேயே நாங்கள் எடுத்து வந்து இன்டர்ன்ஷிப் கொடுத்து அவங்கள ஒரு நல்ல ஒரு தரமான இன்ஜினியராக ட்ரெயின் பண்ணி வி மோல்ட் த எம்ப்ளாயீஸ். ஸோ தே ஆர் கன்சிடர் அஸ் அவர் ஜிஎம்பிஎல் ஃபேமிலி. ஸோ ஒரு சேலஞ்சஸ் என்னதான் இருந்தாலும் அதை பை காட்ஸ் கிரேட்ஸ் வி ஆர் டூயிங் குட் தான்.